நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. வரவிருக்கிற ராஜ்யத்தை குறித்த முன்னோட்டமாக பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துது. அது குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்கு பிரதானமா நாம பார்க்கவிருக்கிற வசனம் தானியேல் 7வது அதிகாரம் வசனம் 27. தானியேல் சாப்டர் 7 verse 27. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். இந்த வார்த்தைகளை தானியேல் தாமே சொல்றாரு. தானியேல் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்தை எழுதி அவர் விவரிக்கும் போது இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்துல அவர் இன்னும் இந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து மற்ற வசனங்கள்லயும் சொல்லியிருப்பாரு. இதே அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இதே போல 18வது வசனத்துல, ஆனாலும் உன்னதமானவுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். அந்தபடியா நித்திய ராஜ்யமானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடையதாக இருக்கும். அதை நாம புரிந்து கொள்வதற்கு இதே அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அங்க மனுஷகுமாருடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார்னு குறிப்பிடப்பட்டிருக்கோம். அப்படி மனுஷகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசுவே. அவருடைய ராஜ்யமே நித்திய ராஜ்யமாக இருக்கு. அவருடைய பரிசுத்தவான்களா இருக்கிற ஜனங்களுக்கு ஆளுகையும் கொடுக்கப்படுகிறது. அந்தபடியாக ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு எப்படியான மகத்துவங்கள் உண்டா இருக்குங்கிறத நமக்கு பழைய ஏற்பாடு புஸ்தகமே தெளிவாக விவரிக்குது. மேலும் தானியேல் இந்த ராஜ்யத்தை குறித்து நேபுகாத் நேச்சார் ராஜா கண்ட சொப்பனத்தை விளக்கும் போது 2வது அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு இல்லையா? அந்தபடி தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனத்தை பார்த்தோம்னா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையில் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெண்கலத்தையும் பொன்னையும் நொறுக்கிறதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். இந்த ராஜ்யம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தையே குறிக்கிறதாக இருக்கு இல்லையா? அப்படி அவருடைய ராஜ்யமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாக இருக்கும். இத தேவ மனுஷனாகிய தானியேல் சொன்னதோடு அல்லாம பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 4வது அதிகாரத்துல சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுறாரு இல்லையா? அதுல அவர் தாமே நித்திய ராஜ்யத்தை குறித்து எழுதியிருப்பாரு. முக்கியமா 3வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் பார்க்கும் போது நம்முடைய தேவனுடைய ராஜ்யமே நித்திய ராஜ்யம்ங்கிறத அவர் தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு. இன்னும் பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல தாவீது ராஜா சங்கீத புஸ்தகத்துல இதை குறிப்பிட்டிருப்பாரு. முக்கியமா 145வது அதிகாரம் 13வது வசனத்துல, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் இந்த ராஜ்யத்தை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. அந்த பகுதியில் தானே நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார்னு சொல்லிட்டு கிறிஸ்துவனுடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி அதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனத்துலதான் அவருடைய ராஜ்யத்தை பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்லாம சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனமும், அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கெல்லாம் மாத்திரம் இல்லாம புதிய ஏற்பாட்டிலையும் லூக்கா 1 அதிகாரம் 33வது வசனத்துல தூதன் தாமே மரியாள் இடத்துல என்ன சொல்றாரு? அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இது எல்லாவற்றிற்கும் மேலாக வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்துட்டோம்னா, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்,
அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இந்தபடியாக நித்திய ராஜ்யத்தை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு வேதத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்தபடியான நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே வருவாரு. அவருடைய கர்த்தத்துவம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய ராஜ்யத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம ஒவ்வொருவருமே காணப்படுவதற்காக நமக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இது எவ்வளவு மேன்மையை குறிக்குது. ஆனா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தின் ராஜ்யங்களுடைய மகத்துவங்களை பார்க்கும் போதே பிரமிப்படைந்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனால ஸ்தாபிக்கப்பட போகிற ராஜ்யம் எப்படி இருக்கும், அதற்குள்ளானவர்களாக நாம காணப்படும் போது எத்தனை மகத்துவம் இருக்கும், அதை நாம உணர்ந்து கொள்ளணும் இல்லையா? நமக்கு இந்த பூமியின் ராஜாவையோ அதிபதியோ ஒரு தலைவரை தெரிஞ்சாலே அது நமக்கு பெரிய விஷயமா ஒரு பகட்டா வெளிப்படுத்துறோம். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரத்துவத்தையும் நித்திய ராஜ்யத்தையும் உடையவர் நமக்கு சொந்த தேவனா இருக்கிறாரு. இந்த மேன்மையை நாம புரிந்து கொள்றோமா? அதை புரிந்து கொண்டிருந்தோம்னா நாம சாதாரண உலக காரியங்களை பற்றி கொண்டிருக்க மாட்டோம். மேன்மையானவர்களே நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம். இந்தபடியான நித்திய ராஜ்யத்திற்குள்ளார நாம ஒவ்வொருவரும் சேர்த்து கொள்ளப்படுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதனாலேயே ராஜ்யம் சமீபமா இருக்கிறத குறித்து நமக்கு தெரிவித்த நமக்கான அழைப்பை கொடுக்கிறாரு. இனியும் நாம உணர்வற்றவர்களாக இருக்காம தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க கூடியவர்களாக இருக்கணும். அதற்காக பரிசுத்த ஆவியானுடைய வல்லர்த்தல தேடுபவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நாம இருப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதான நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, என்றென்றைக்கும் உள்ள நித்திய ராஜ்யத்தில் ராஜரிகம் பண்ணுகிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தேவரீர் மகத்துவங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவரா இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்படுகிற பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொருவரும் மாறணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க தகப்பனே. ஆதியிலிருந்து உம்முடைய வார்த்தை உம்முடைய நித்திய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதை பார்த்தும் படித்தும் கேட்டும் நாங்க உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது தகப்பனே. உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளார உம்முடைய கர்த்தத்துவத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்க ஆயத்தமாகணும் தகப்பனே. அதற்காக எங்களை பரிசுத்தமாக்குங்க ராஜா. அந்தபடியாய் நாங்க ஆயத்தப்பட்டு அநேக ஜனங்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராய் நடத்த தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.